விண்வெளி ஆராய்ச்சியை பொறுத்த வரைக்கும் நாசா நிலாவில் நிறைய பிளான் பண்ணியிருக்காங்கங்க. அந்த வகையில் கடந்த 2022 வருஷம் மே மாதம் உப்பு தண்ணி, நிலா இல்லைனா செவ்வாய் கிரகத்தில் இருக்கக்கூடிய டஸ்ட் பார்ட்டிகல் இதெல்லாம் பயன்படுத்தி ஒரு ப்ராசஸ் மூலமாக ஒரு செங்கல்லை உருவாக்குனாங்க. அதாவது நம்ம பூமியிலிருந்து நிலாவுக்கும் நிலாவிலிருந்து பூமிக்கும் விண்வெளி வீரர்கள் அடிக்கடி போயிட்டு வந்துட்டு இருக்க முடியாது. இவங்க நிலாலேயே தங்கி நீண்ட நாள் ஆராய்ச்சி பண்ற மாதிரி ஒரு வீடு வேணும் அப்படின்ற காரணத்தால இப்படி ஒரு செங்கலை கண்டுபிடிச்சாங்க. ஒரு பக்கம் ஸ்பேஸ் பில்டிங் கட்டுறதுக்கான இந்த செங்கலை கண்டுபிடிச்சிருக்கிறது மட்டும் இல்லாம நிலாவுக்கே சுற்றுலா கூட்டிட்டு போகக்கூடிய டியர் மூன் அப்படின்ற இந்த ப்ராஜெக்டுக்கான வேலைகள்லாம் தீவிரமா நடந்துட்டே இருக்கு. இதை தொடர்ந்து விண்வெளி சம்பந்தப்பட்ட எக்கச்சக்கமான ஆராய்ச்சிகளை நாசா பண்ணிட்டு இருக்காங்க. நிலால லூனார் நியூக்ளியர் ரியாக்டர் ப்ராஜெக்டோட முதல் கட்டத்தை வெற்றிகரமா முடிச்சிருக்காங்க நாசா. இந்த நிலால அணுசக்தி திட்டத்தோட முக்கியமான நோக்கம் என்ன, இந்த ப்ராஜெக்ட் எதுக்காக பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2030 வருஷத்தோட முற்பகுதியில நிலால ஒரு அணு உலை அமைப்பை உருவாக்கி அதை இயக்குறது தான் இந்த திட்டத்தோட நோக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நிலால பயன்படுத்துறதுக்கு ஒரு சிறிய அளவு மின்சாரத்தை உருவாக்கக்கூடிய அணுக்கரு பிளவு உலைக்கான இந்த திட்டத்தோட முதல் கட்டத்தை நாசா வெற்றிகரமா முடிச்சிருக்காங்க. அதோட இந்த திட்டத்துல நிலால பாதுகாப்பான சுத்தமான ஒரு நம்பகமான ஆற்றல் ஆதாரங்களை உருவாக்குறது தான் இந்த திட்டத்தோட நோக்கமாகவும் இருக்கு. நிலாவில் நியூக்ளியர் பவர் சோர்ஸை கொண்டு வரக்கூடிய இந்த ப்ராஜெக்ட் பத்தி சொல்லணும்னா, நாசா, அமெரிக்க எரிசக்தி துறை இவங்க 3 கம்பெனிஸ்க்கு இந்த ப்ராஜெக்டோட கான்ட்ராக்டை கொடுத்திருக்காங்க. லாக்ஹீட் மார்டின், வெஸ்டிங்ஹவுஸ், 9 அப்படின்ற இந்த 3 கம்பெனிஸ்க்கு தான் நாசா இந்த ப்ராஜெக்டோட கான்ட்ராக்டை கொடுத்திருக்காங்க. இவங்களோட வேலை என்னன்னா, நிலால ஒரு அணு உலை அமைப்பு மட்டும் இல்லாம அதோட துணை அமைப்புகளுக்கான அந்த ஆரம்ப கட்ட டிசைன், மதிப்பிடப்பட்ட செலவு, குறைஞ்சபட்சமா 10 வருஷங்களுக்கு நிலாவோட மேற்பரப்புல மனிதன் தங்கி ஆராய்ச்சி பண்ணணும். இது எல்லாத்துக்கும் ஒரு மேம்பாட்டு அட்டவணையை சமர்ப்பிக்கிறது தான் இந்த 3 கம்பெனிஸோட வேலை. அதாவது ஒரு டெக்னிக்கல் ஆஸ்பெக்டோட பார்த்தா நிலால நைட்டே இவங்க தங்கி அங்க ஆராய்ச்சி பண்றதா ரொம்ப சவாலான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த ப்ராஜெக்ட் மூலமா இவங்க நிலால போய் ஆராய்ச்சி பண்ணா சூரியனை நம்பி இருக்கணும் அப்படின்ற அவசியமே இல்லை. அதே நேரத்துல நிலால இப்படி ஒரு நியூக்ளியர் பவர் சோர்ஸ் வச்சிருக்குது நீண்ட காலம் நிலால விண்வெளி வீரர்கள் தங்கி ஆராய்ச்சி பண்றதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் நிலாவோட தென் துருவத்துல ஒரு உலை இருக்குது கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும். அங்க நிரந்தரமா நிழலா இருக்கக்கூடிய பகுதிகளில் தண்ணீர், பனி இல்ல இன்னும் ஆவியாகக்கூடிய சில பொருட்கள் கூட சிக்கி இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ இந்த நிலால அணுசக்தி திட்டத்தோட முதல் கட்டம் வெற்றிகரமா முடிஞ்சிருக்க நிலைமையில நாசா இந்த ப்ராஜெக்டோட 2வது கட்டம் சிறப்பா பண்ணணும் அப்படின்ற காரணத்தால இந்த ப்ராஜெக்டோட முதல் கட்டத்தோட கான்ட்ராக்ட் எல்லாத்தையும் எக்ஸ்டர்ன் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்களாம். அதே நேரத்துல இந்த ப்ராஜெக்டோட 2வது கட்டத்துக்கான அந்த அப்ளிகேஷன் எல்லாத்தையும் 2025 வருஷம் ஓபன் பண்ணுவாங்க அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது.